வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க கோவத்துல இருக்கும்போது நீங்க சொன்ன வார்த்தைகள் பின்னாடி நினைச்சு பார்த்தா இது நானா பேசுனது அப்படின்னு தோணி இருக்கா? நம்ம வாழ்க்கையில அதிகமான தவறு யோசிச்சு பண்றதே இல்லை, கோவத்துலதான் பண்ணுதோம். ஒரு நிமிஷம் கோவம் நல்ல உறவுகளை கூட உடைச்செறியும், ஒரு நல்ல வாய்ப்புகளை இழக்க வைக்கும், ஒரு நல்ல மனிதரை தூரத்துக்கு அனுப்பும். ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல நம்மளையே நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறும், நம்மளுடைய குணங்கள் மாறும், நம்மளுடைய மதிப்புகள் அதிகமா கூடும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய, கோவம் வந்துச்சுன்னா நினைவுல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு 7 உண்மைகளை பத்தி தான் நான் உங்ககிட்ட பகிர போறேன். அந்த 7 உண்மைகள்ல உண்மைகள், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய முதல் உண்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம் வந்தா முதல்ல பாதிக்கப்பட போறது நீங்க தான். நண்பர்களே, நீங்க கோவப்படுறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பாதிக்கப்படணும், அவங்க கிட்ட காட்டணும், அவங்க அதனால கஷ்டப்படணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? முதல்ல உடைஞ்சு போறது உங்களுடைய மனசுதான். முதல்ல பாதிக்கப்பட போறது உங்களுடைய உடல்நிலை தான். கோபம் வந்த உடனே உங்க உடல்நிலை என்ன பண்ணும் தெரியுமா? இதய துடிப்பு வேகமாகும், ரத்த அழுத்தம் உயரும், மூளை சரியாவே யோசிக்காது. நீங்க அந்த நேரத்துல உங்களை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கோபம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மற்றவங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு நம்மளை நாமே காயப்படுத்திக்கிறோம். அதனால கோபம் வந்த உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முக்கிய அவேர்னஸ் வேணும் உங்களுக்கு. 2வது, கோபத்துல எடுத்த முடிவு வாழ்க்கையே கெடுக்கும். நீங்க நோட்ஸ் பண்ணிருக்கீங்களா? கோபத்துல எடுத்த முடிவு பின்னாடி ரீக்ரேட்டா மாறிடும். ஒரு உண்மையான சூழ்நிலையை சொல்றேன். ஒரு நண்பன் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவரோட முதலாளி கிட்ட கோவப்பட்டுட்டு வேலையை விட்டு வந்துட்டான். அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, நான் சரியா தானே இருந்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த நேரம் யோசிச்சான். ஒரு வாரம் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாருக்கும் நடக்குது, கோபத்துல பிரேக்கப்பு, கோபத்துல ஃபைட்டு, கோபத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே பின்னாடி வலிகளை கொடுக்கும், பெயின் தரும். நினைவுல வைங்க, கோபம் டெம்பரரி, ஆனா முடிவு பர்மனண்டா இருக்கும். அதனால கோபத்துல எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க. அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அந்த வேலை அவனுக்கு பறி போயிருக்காது. அத ஒரு வாரம் கழிச்சு கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சான். அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதே மாதிரி வார்த்தைகளோட ஆயுதம் 3வதா. நண்பர்களே, கோபத்துல பேசுற வார்த்தைகள் ஒரு கத்தியை விட ஆபத்தானது. ஒரு கத்தியோட காயம் ஆறும், ஆனா வார்த்தை காயம் ஆறவே ஆறாது, மனசுல அப்படியே இருக்கும். நம்ம கோவத்துல சொல்றோம், எதுக்கும் பயன்பட மாட்ட, நான் உன்னை வெறுக்கிறேன். அந்த நேரத்துல அது ஜஸ்ட் வார்த்தை, ஆனா அந்த மனிதருக்கு அது லைஃப் லாங் வலி. பேசிட்டு கோவத்துல ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் அவங்க மனசுல காயமா இருக்கும். அவங்க வேணா உங்களை மன்னிக்கலாம், ஆனா நீங்க பேசின அந்த வார்த்தைகளோட வலி அவங்க மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். இது கோவத்தோட விளைவுகள் தான். ஒரு குழந்தைக்கு தந்தை சொல்ற ஒரு கெட்ட வார்த்தை அது லைஃப் முழுக்க மனசுல இருக்கும். அதனால கோவத்துல பேசுற வார்த்தை வாழ்க்கையவே மாத்தும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அமைதி
4வது, உங்களின் பெரிய சக்தியே அமைதிதான். நண்பர்களை, யாராவது உங்களை ப்ரோவோக் பண்ணனா நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்கன்னா நீங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க. ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அமைதி அப்படிங்கிறது பலவீனமே கிடையாது. அது ஒரு உயர்ந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த். நீங்க கத்தனா அவர் வெற்றி அடைவார். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சைலன்ஸ் இஸ் பவர். எப்பவுமே அமைதியா இருந்தோம் அப்படின்னா ஜெயிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் எ ரேஸ். நிதானமாய் படிப்படியாய் செல்வது வெற்றியை தரும். நீங்க அமைதியா நிதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டால் கோபம் குறையும். 5வது, நாம் ஏன் கோபப்படுகிறோம் தெரியுமா? அவன் இப்படி செய்யக்கூடாது, அவள் இப்படி செய்யக்கூடாது. ஆனா அவங்களுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது மிகவும் தவறு. அதனாலதான் கோபம் வருது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க மனசு எப்படி இருக்கும். இந்த தாட் வந்த உடனே நம்மளுடைய கோபம் குறையும். எப்பவுமே எல்லாரையும் நம்மளுடைய நிலைமையில வச்சு பார்க்க கூடாது, அவங்களுடைய சூழ்நிலையில இருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இயல்பா நம்மளால நடந்துக்க முடியும். 6வதா, கோபம் உறவுகளை உடைக்கும். ஒரு நிமிஷ கோபம் பல வருட உறவு முறைகளையே உடைச்சி எரிஞ்சிரும். நண்பர்களை பிரிக்கும், குடும்பத்தை உடைக்கும், காதல் வாழ்க்கையை முடிக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அது அவங்களுக்கு மறக்க முடியாத காயமா மனசுல ரணமா அமைஞ்சிரும். இதுல உங்களோட ஈகோவை காக்கிறதா இல்லைன்னா உங்க உறவு முறைகளை காக்கிறதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான், உறவு முறை தான் முக்கியம். அதனால ஈகோவை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கோங்க. 7வது, எல்லாமே கடந்து போயிடும். இப்போ உங்களுக்கு கோபம் வர காரணம் இருக்கலாம், நீங்க கோபப்பட என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு இந்த சின்ன விஷயத்துக்காகவா இவ்வளோ கோபப்பட்டோம் அப்படின்னு தோணும். பல விஷயம் காலங்கள் போக போக அதுக்கான இம்பார்ட்டண்டே இழந்துரும். அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு நமக்கு தப்பா தெரிகிற விஷயங்கள் நாளைக்கு சரியா தெரியும். அதனால அமைதி காத்து போறது ரொம்ப நல்லது. கோபம் வராதவங்க யாருமே இல்லை நண்பர்களே. ஆனா அதை கட்டுப்படுத்துறவங்க தான் சரியான வெற்றியாளர்கள். கோபத்தை ஜெயிச்சா வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைவுல வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷ கோபத்தை கட்டுப்படுத்தினா ஒரு வாழ்க்கையவே காப்பாத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.